வேலூர் மாவட்டம் தொரப்பாடிப்பள்ளி அருகே 49வது வார்டில் சாலை வசதி செய்து தரக்கோரி கவுன்சிலர் சாலையில் உருண்டு போராட்டம் நடத்தி வருகிறார். 30 ஆண்டுகளாக சாலை வசதி ஏற்படுத்தி தராது மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜான்சன், இது குறித்தான விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. நிஷா, வேலூர் மாவட்டம் வேலூர் மாநகராட்சி கொரப்பாடி 49வது வார்டு பிள்ளையார் கோயில் தெருவில் 30 வருடங்களாக சாலை வசதி இல்லை என கூறப்படுகிறது. இதனை பலமுறை அப்பகுதியில் உள்ள அதிமுக கவுன்சிலர் லோகநாதன் வேலூர் மாநகராட்சி நிர்வாகத்திடமும் மேயரிடமும் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறியும், அதாவது இந்த சாலை வழியாகத்தான் கே நகர், ஜே நகர், சின்னாலாபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டும். இந்த சாலையில் முக்கிய சாலை என்பதாலும் தொடர்ந்து 4 வருடங்களாக மேலாக சாலை வசதி அமைத்து தரவில்லை, நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த பகுதியில இந்த சாலையில 2 பள்ளிகள் உள்ளது. இதில் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகின்றனர். நாள்தோறும் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த சாலை வழியாக தான் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. குண்டும் குழியுமாக இருக்கும் இந்த சாலையை சீரமைத்து தரக்கோரி மாநகராட்சி நிர்வாகத்திடமும் மேயரிடமும் கண்டித்து தற்பொழுது கவுன்சிலர் லோகநாதன் சாலையில் உருண்டு அங்க பிரதேசனம் செய்வதால் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. மேலும் அப்பகுதியில் உள்ள மக்கள் கவுன்சிலரான என்னிடம்தான் கேட்கிறார்கள். மாநகராட்சி நிர்வாகத்திடமும் மேயரிடமும் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கவுன்சிலர் வேதனையுடன் தெரிவிக்கிறார். மக்களின் நீண்ட நாள் பிரச்சனையை கூட சரி செய்ய முடியாத மாநகராட்சி நிர்வாகமும் மேயரையும் கண்டித்து அப்பகுதியில் சேற்றில் அங்க பிரதேசனம் செய்வதால் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதால் அப்பகுதி மக்கள் மற்றும் அதிகாரிகளிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. லோகநாதன் கவுன்சிலர் சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்று தற்பொழுது அதிமுகவில் இணைந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நிஷா. ஜான்சன், விவரங்களுக்கு நன்றி.